முதல்ல இந்த மக்கா சோளத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். எப்படின்னா உடல் பருமனா இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பா மக்கா சோளத்தை உங்க அன்றாட உணவுல ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி வேக வைத்து சாப்பிடலாம். இதுல ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஒன்னு புரத ஊட்டச்சத்து, இன்னொன்னு நார் சத்து. இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. புரத சத்து அப்படின்றது என்ன செய்யும்னா நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம சாப்பிடுற மத்த உணவுல இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த கெலோரிஸை சீக்கிரமே பேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதனால உடல் எடை ஆரோக்கியமான முறையில சீக்கிரமே குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா புரத சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் போது நம்ம உடம்புல கிரெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். அப்படிப்பட்ட இந்த கிரெலின் அப்படின்ற ஹார்மோனோட அளவை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தன்மையும் புரத சத்துல அதிக அளவுல இருக்கு. இதனால தேவையில்லாத பசி எடுத்து